உள்ள வன்முறையற்ற இயக்கங்கள். இந்த பாடத்தை பார்க்கும் பொழுது நமது உலகத்துல முதலாம் உலகப் போருக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியடிகள் சத்தியாகிரகத்தை ஆரம்பிச்சு அதுல வெற்றியும் பெற்றாங்க. அதோட வெளிப்பாடு தான் இந்தியாவில் சுதந்திர போராட்ட தலைமை தாங்குற அந்த பண்பை அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. இந்த வன்முறையற்ற இயக்கங்கள் காந்தியோட முழு தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்தது. இதுல சத்தியாகிரகம், அகிம்சை, தன்னலமற்ற சேவை மற்றும் ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்டது. இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துல ஒரு வன்முறையற்ற செயல்கள் அது முறைப்படுத்தப்பட்டு சமூக எதிர்பார்ப்புக்கு ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக இன்றளவும் உள்ளது. காந்தியோட கூற்றுப்படி ஒருவர் தைரியமாக இருக்க வேண்டும், கோழையாக இருக்கக்கூடாது. ஒரு வன்முறையற்ற பாதை அதை அகிம்சை என்பதும் இரத்தத்தை சிந்துவதை மறுப்பது மட்டுமல்ல, அதில் உள்ள கோபம், வெறுப்பு மற்றும் பகைமை ஏற்படாமல் இருப்பது. காந்தியின் கருத்துக்களிலிருந்து தோன்றிய அகிம்சையின் சமூக கோட்பாடு இப்போது புதிய சமூகம் மற்றும் அரசியல் ஒழுங்கை சார்ந்து இருக்கிறது. இதை பற்றின ஒரு குறிக்கோளும் மற்ற நோக்கத்தையும் பத்தி பார்க்கலாம். காந்தியின் அகிம்சை மற்றும் அகிம்சை கோட்பாடு. அகிம்சை இயக்கங்களின் இயல்பு காந்திய சிந்தனையின் சமகால இயக்கங்களின் மீதான ஒரு அகிம்சை. சுதந்திரத்திற்கு பிந்தைய காலத்தில் நடந்த முக்கிய அம்சங்கள். ஆக ஒரு வன்முறையற்ற இயக்கங்களின் இயல்பு என்பது ஒரு மிக பெரிய அளவில் வன்முறையற்ற இயக்கங்கள் அகிம்ச வழியில் செயல்படவும் அதன் மூலம் இந்த சமூகத்திற்கும் மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்தது. அதற்கு எடுத்துக்காட்டாக மகாத்மா காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தையும் சட்ட மறுப்பு இயக்கத்தையும் நாம் சான்றாக கூறலாம். இப்படி இந்த அமைப்புகள் மூலமாக, இந்த இயக்கங்களின் மூலமாக இந்தியாவில் தோன்றிய முதல் அமைப்பு 1940 தொடங்கப்பட்டது. ஆனால் இது தொடங்கியவர் ஆச்சாரியா வினோபாவே. அவர் 1895 செப்டம்பர் 11 பிறந்தவர். இவர் சுதந்திர போராட்ட வீரர் மட்டுமல்ல, ஒரு அறப்போராளி, மனித உரிமை ஆர்வலர். இவர் காந்தியின் கொள்கை மீது கொன்ற பற்றின் காரணமாக தனி மனித சத்தியாகிரகத்தை முதலில் இந்தியாவில் தொடங்கி வெற்றி பெற்றவர். அப்ப இந்தியாவோட சூழல்ல சுதந்திர போராட்ட காலகட்டங்கள்ல நம்ம நாட்டுல ஒரு வறுமை ஏற்படுவதற்கு என்ன காரணம், மக்கள் கஷ்டப்படுவதற்கு என்ன காரணம், இவற்றை உற்று நோக்கி தனிப்பட்ட முறையில் இந்தியா முழுமைக்கும் நடைபயணத்தை தொடங்கினார். காந்தியின் வழி இந்தியாவில் உள்ள பெரும் நில உரிமையாளர்களுக்கு சென்று நிலமில்லாதவருக்கு முன்வந்து நிலம் கொடுத்தல். 1951 இந்த போராட்டம் வெற்றி பெற்றது. பல்வேறு நில உரிமையாளர்கள் நிலத்தை தானமாக கொடுத்தார்கள். அதே போன்று கதராடை தயாரிப்பு, கிராமத்தில் தீண்டாமை ஒழிப்பு, கிராம மக்களின் கல்வி, சுதந்திரம், தொழில் வளர்ச்சி, இவற்றுக்கெல்லாம் முன்னுரிமையாக பாடுபட்டவர். ஆக இத்தகைய இயக்கங்கள் பல்வேறு பரிமாணங்களை இந்தியாவில் வெளிப்படுத்தியது. 1980 இந்தியாவில் விவசாயம் முழுமையான சீர்குலைவு ஏற்பட்டது. விவசாயம் வீழ்ச்சி அடைவதற்கு இடுபொருள்களின் விலை வரம்பிற்கு அப்பால் சென்றது. அதிகமான உழைப்பை விவசாயிகள் செலுத்தினாலும் அவர்களுக்கு லாபமாக அதில் கிடைக்கவில்லை. நல்ல விலை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. பெரும்பாலும் மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில்
இதோடைய எதிரொலிப்பு அதிகமாக இருந்தது. ஆக பணக்கார விவசாயிகள் அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. விவசாயத்தில் தீவிர மாற்றம் ஏற்பட்டது. தீவிர சீர்திருத்தங்களை கோருவதற்கு யாரும் முன்வரவில்லை. பணக்கார அல்லது சந்தை சார்ந்த விவசாயிகளுடன் அடையாளம் காணப்பட்டது. நாட்டில் வாழும் தலித்துக்கள் உள்ளிட்ட விளிம்பு நிலை மக்கள் மீது இழைக்கப்பட்ட கொடுமைகள் அதிகமாக இருந்தது. இக்காலகட்டங்களில் தான் விவசாயம் சற்று ஒரு பின்னோக்கி செல்லும் நிலைக்கு ஏற்பட்டது. அந்த காலகட்டங்களில் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. புதிய தொழில்நுட்பங்கள் கொண்டு வரப்பட்டது. அரசு மானியங்கள் வழங்கப்பட்டது. இதன் வாயிலாகத்தான் சில போராட்டங்களில் கருத்து உருவாக்கம் காந்தி இயக்கத்தை தாங்கி காந்தி சிந்தனைகளை உள்ளடக்கிய ஒரு போராட்டமாக வெளிப்பட்டது. ஆக புதிய விவசாயிகள் சங்கங்கள் உருவாக்கப்பட்டது. லாபம் கிடைக்காத விலை, விவசாயத்தில் நஷ்டம், இடுபொருட்களின் விலை போராட்டங்களை ஏற்படுத்தினார்கள். அந்த வகையில் 1986 மகேந்திர சிங் திகாட் என்பவரால் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய கிசான் யூனியன் முதலில் தொடங்கப்பட்டது. இந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் விவசாய சங்கங்கள் அங்கங்கு தொடங்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு முழு இயக்கமாக மாற்றப்பட்டு அது அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டு அந்த கோரிக்கைகள் அரசால் முன்மொழியப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பின்னால் சட்டங்களாக அந்த விவசாயிகளுக்கு நல்லதொரு பயனை அளிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த அடிப்படையில் 1973 சிப்கோ இயக்கம், இது உத்தரகாண்டின் இமயமலை பகுதியின் தாழ்வார பகுதிகளில் உள்ள காடுகளில் ஏற்பட்டது. இந்த பகுதிகளில் உள்ள கிராமப்புற வாசிகள் பெண்களால் வன்முறையற்ற சமூகம் மற்றும் சூழல் இயக்கமாக ஒரு அரசாங்கத்தின் ஆதரவுடன் மரம் வெட்டுவதற்கு திட்டமிடப்பட்ட மரங்களை மற்றும் காடுகளை பாதுகாப்பதற்காக ஒரு உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த சிப்கோ இயக்கம் முதலில் தொடங்கப்பட்டது. இந்த சிப்கோ என்றால் ஹிந்தியில் பற்றி கொள்ளுதல் என்பது பொருள். அந்த அடிப்படையில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. முதலில் இந்த இயக்கம் சுற்றுச்சூழலாலும் காந்திய சமூக உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி கிராம மக்களுக்கு சிறு தொழில்களை வளர்ப்பதற்கான ஒரு கூட்டுறவு அமைப்பாக, அதாவது கிராம சுராஜ்ய மண்டல் என்பதை தொடங்கினார். ஆக இந்த அமைப்பானது கால வளர்ச்சியில் பல்வேறு மாற்றங்களால் பல்வேறு பிரச்சனைகள் எதிர்நோக்கும் பொழுது இந்த அமைப்பானது ஒரு இயக்கமாக மாற்றப்பட்டது. 1970 200க்கும் மேற்பட்ட மரங்களை கொன்ற கடுமையான மழை வெள்ளத்துடன், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சீற்றம் ஏற்பட்டது, இயற்கை சீற்றம். அந்த சீற்றத்துல அந்த காடுகள் மிக பலம் வாய்ந்த மரங்கள் அழிய தொடங்கின, பல்வேறு உயிரினங்கள் இறக்க தொடங்கின. ஆக இந்த தொழில்துறை மரங்கள், நிறைய மரங்கள் வெட்டப்பட்டன. ஆக ஒரு பெரிய அளவிலான தொழில்துறைக்கு எதிரான எதிர்ப்பினை ஒரு சக்தியாக மாற்றப்பட்டது. எனவே இந்த மரங்களை பாதுகாக்கவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் அதை சார்ந்திருக்கும் மக்கள் வாழ்வதற்கு ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்காக 1973 சிப்கோ போராட்டம் அலக் நந்தா என்ற பள்ளத்தாக்கில் நடைபெற்றது. கிராம மக்கள் விவசாய கருவிகளை உருவாக்க குறைந்த எண்ணிக்கையிலான மரங்களை அனுமதிக்க மறுக்கப்பட்டதால் இப்போராட்டம் முதலில் தொடங்கப்பட்டது. அப்பொழுது கிராம மக்கள் காட்டுக்குள் சென்று அதில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் ஒரு குழுவாக இருந்து ஒரு அரசுக்கு தங்களுடைய அறப்போராட்டத்தின் விளைவாக ஒரு ஒத்துழைப்புடன் மரங்கள் வெட்டுவதை தடுப்பதற்காக மரங்களை
தழுவி ஒவ்வொரு மரத்தையும் காப்பாற்றினார்கள். இப்போராட்டம் இந்தியா முழுவதும் பேசப்பட்டது. இப்போராட்டம் பல நாட்களுக்கு பிறகு அரசாங்கம் மரம் வெட்டுவதற்கான அனுமதியை ரத்து செய்தது. அந்த அளவில் இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அதே போன்று 1974 ரேணி கிராமத்தில் 2000 மரங்கள் வெட்ட திட்டமிடப்பட்டது. இந்த செய்தி அந்த கிராம மக்களிடம் பரவி பெண்கள் காட்டை விட்டு வெளியேற மறுத்தனர். குடும்பம் குடும்பமாக சென்று காடுகளில் தங்கி மரம் வெட்டுவர்களை வெளியேற்ற கட்டாயப்படுத்தினர். அந்த போராட்டமானது வணிக ரீதியாக மரம் வெட்டுவதற்கு தடை செய்வதற்கு ஒரு முன்னோடியாக இருந்தது. காலப்போக்கில் வணிக ரீதியாக மரம் வெட்டுவதற்கு 10 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டது. ஆக சிப்கோ இயக்கம் கால வளர்ச்சியில் வன உரிமைகளுக்கான விவசாயிகள் மற்றும் பெண்கள் இயக்கமாக மாற்றப்பட்டது. ஆக ஒரு அமைதியான வழியில் தங்களுக்கு தேவை என உணரும் பொழுது அரசாங்கத்திற்கு வெளிப்படுத்தவும் தங்கள் உரிமையை நிலைநாட்டுவதற்கும் ஒரு காந்தியினுடைய சத்தியாகிரகத்தின் அடிப்படையில் அவர்கள் வெற்றி கண்டார்கள். இந்த மரம் கட்டிப்பிடித்தல் என்ற சிப்கோ இயக்கமானது காந்தியின் சத்தியாகிரகத்தின் கருத்துக்களின் அடிப்படையிலேயே நடைபெற்றதால் அப்போராட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. உலக மத்தியிலும் அதை கவனிக்க தொடங்கினார்கள். அதன் மூலம் 1974 வனக் கொள்கையை எதிர்த்து 2 வாரங்கள் பெண்களும் பொதுமக்களும் மிக திரளாக கலந்து கொண்டு ஒரு பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை ஏற்படுத்தினார்கள். ஆக வனக் கொள்கையினுடைய சில சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்டு பின்னால் வெளிப்படுத்தப்பட்டது. அதே போன்று 1978 தெஹரி அத்வானி காட்டில் மரங்கள் ஏலம் விடுவதை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தார்கள். அரசு பல்வேறு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அதற்கு மக்களுக்கு ஆதரவாக நின்றது. அதே போன்று 1978 பியோந்தர் பள்ளத்தாக்கில் பெண்கள் மரம் வெட்டவர்களின் கருவிகளை பறிமுதல் செய்து ஒரு மிகப்பெரிய அறப்போராட்டத்தை முன்வைத்து அரசுக்கு வெளிப்படுத்தினார்கள். ஆக சிப்கோ இயக்கமானது ஒரு 12 பெரிய எதிர்ப்பு போராட்டங்களை அமைதியான வழியில் ஒரு தன்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதன் வாயிலாக 1980 அன்றைய பாரத பிரதமர் அதன் தொடர்ச்சியாக காடுகளை பாதுகாக்கவும் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் பல்வேறு மாநிலங்களுக்கு இத்தகைய செய்திகள் பரவியது. தொடர்ச்சியாக ஹிமாச்சல் பிரதேசம் உத்தராஞ்சலிலும் இத்தகைய தடை பின்னால் வழங்கப்பட்டது. இதே போன்று ஒரு அமைதியான போராட்டம் தென்னகத்தில், அதாவது தென்னிந்தியாவின் கேரள மாநிலத்தின் பாலக்காட்டில் ஒரு அமைதியான பள்ளத்தாக்கு இயக்கம் 1970 முதல் 1980 வரை நடைபெற்றது. தென்னிந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் பாலக்காடு மாவட்டத்தில் நீலகிரியை ஒட்டி அமைந்துள்ள அந்த வாயிலாக 1985 நர்மதா பச்சாவோ அந்தலோல் என்ற ஒரு அணை கட்டும் வாயிலாக, இந்த அணை என்பது குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரம் மாநிலங்கள் பாயும் நர்மதா நதியின் குறுக்கே ஒரு மிகப்பெரிய அணை கட்ட அரசு திட்டமிடப்பட்டது. இது உலக வங்கியுடன் சேர்ந்து கட்டும் ஒரு திட்டமாக இருந்தது. இத்திட்டங்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும்
விவசாயத்தை வளப்படுத்தும் வகையிலும் மற்றும் மின்சாரத்தை அதிகப்படுத்தும் வகையிலும் போன்ற நோக்கங்கள் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த நர்மதா பச்சாவோ அத்லேன் திட்டங்கள் அங்கு உள்ள பழங்குடியினர்கள், விவசாயிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் ஒரு வழிநடத்தும் ஒரு இந்திய சமூக இயக்கமாக மாற்றப்பட்டது. இந்த அணைக்கு பல்வேறு கிராமங்கள் தங்கள் நிலங்களை அரசுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அணையை உயர்த்தி கட்டும்போது இந்திய அணைகளிலே மிகப்பெரிய ஒரு அணையாகவும் இதுவும் இருப்பதால் நீரின் கொள்ளளவு அதிகப்படுத்தும் போது பல்வேறு கிராமங்கள் நீரில் மூழ்கும் ஒரு சூழல் ஏற்பட்டது. அதன் சார்ந்து உள்ள காடுகள், விலங்குகள் அழியும் நிலை ஏற்பட்டது. இயற்கைக்கு மாறாக சில இடங்களில் மக்களை அப்புறப்படுத்தவும் காடுகளை அழிப்பதற்கான ஒரு சூழலும் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்பட்டது. ஆக குஜராத்தில் உள்ள சர்தார் சரோவர் அணை ஒரு மிகப்பெரிய அணைகளில் ஒன்றாகவும் இது நீர்ப்பாசனம் மற்றும் மின்சாரம் வழங்கும் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் முதலில் தொடங்கப்பட்டாலும் இத்தகைய அணை கட்டப்படுவதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வுக்கான ஒரு சலுகையாக அளிக்கப்பட்டது. கிராம மக்களின் ஆலோசனைகளை சரிவர அரசுக்கு தெரியப்படுத்தவில்லை. அப்படி தெரியப்படுத்துவதனால் மக்கள் அறவழியில் ஒன்றாக சேர்ந்து ஒரு போராடும் ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்போராட்டம் இந்தியா முழுமைக்கும் பரவ தொடங்கியது. அதுவும் அந்த குறிப்பிட்ட மாநிலங்களில் இப்போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் பொதுமக்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியது. அந்த அணைக்கட்டு பகுதியில் நில பதிவேடுகள் சரியான முறையில் சரிபார்த்து புதுப்பிக்கப்படவில்லை. இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியவர் ஒரு பெண்ணாக இருப்பதனாலும் ஒரு நேர்மையான, இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகிற்கே அனைவராலும் பாராட்ட பெற்ற ஒரு பெண்மணியாக மேதா பட்கர் மக்களை அன்பாகவும் அகிம்ச வழியில் தன்னுடைய கருத்துக்களை அம்மக்களுக்கு புரிய வைத்து மக்களை திரட்டி ஒரு ஒற்றுமை அணிவகுப்பாக நின்று போராடினார்கள். இந்த போராட்டத்தில் உண்ணாவிரதற்கான உரிமையை பயன்படுத்தினார்கள். அந்த போராட்டத்தில் இந்த மக்களுக்கு என்னென்ன அவலங்கள் உள்ளதை சுட்டிக்காட்டினார்கள். இதை அரசுடைய பிரதிநிதிகளாக அரசு ஒரு குழுவை அமைத்து அவர்களை உள்ள கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அதற்கு பல வழிமுறைகளை சொன்னது. ஆக இத்தகைய போராட்டமானது ஒரு வன்முறையற்ற அணுகுமுறையுடன் போராடினார்கள். இந்த போராட்டம் அனைத்து பன்னாட்டு பத்திரிகைகளிலும் இந்திய பத்திரிகைகளிலும் பல்வேறு மக்களிடம் வரவேற்பை பெற்றது. அதன் வாயிலாக நீதிமன்ற தீர்ப்புப்படி மறுவாழ்வு மற்றும் செயல்முறை முடிக்க சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் வாயிலாக ஒரு உயர்மட்ட விழிப்புணர்வை உருவாக்குவதன் மூலம் நாட்டிற்கு ஒரு சிறந்த சேவையை செய்துள்ளது. ஆக இந்த சரோவர் அணைக்கட்டு திட்டமானது நீரை தேக்கி வைக்கும் உயரத்தை உயர்த்தியது. இப்போராட்டத்தின் விளைவாக பன்னாட்டு நிறுவனம் விலகிக் கொள்ளும் ஒரு சூழலை ஏற்படுத்தியது. பின்னால் ஒரு நீண்ட
போராட்டத்தினுடைய விளைவாகவும் பல்வேறு ஆலோசனைகளை அரசு கேட்டும் சில வழிமுறைகளை ஏற்படுத்தியும் அதன் பிறகு இந்த அணை மீண்டும் கட்டப்பட்டு தற்போது திறக்கப்பட்டு செயல்முறையில் உள்ளது. ஆக இத்தகைய இயக்கங்கள் காந்தியினுடைய கொள்கையின் அடிப்படையிலே வெற்றி பெற்றது. இதே போன்று மது விலக்கு இயக்கம், தடை இயக்கம் 1993 முதல் 94 வரை ஆந்திராவில் ஏற்படுத்தப்பட்டது. இந்த மதுவால் குறைக்கப்படாத தீமைகள், மது பழக்கம் பல நோய்களை விளைவிப்பதும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பதும் வெளிவர தொடங்கியது. இந்த மதுவை பற்றி காந்தியோட சிந்தனைகள் எதை வலியுறுத்துகிறது என்றால், சட்ட ரீதியாக மதுவை நாம் தடை செய்த வேண்டும். அதே போன்று மதுவால் ஏற்படுகின்ற சங்கடங்களை, வருத்தங்களை, வேதனைகளை தண்டனைகள் ஏற்படுத்துவதன் மூலம் குறைக்கப்பட வேண்டும். முடிந்தவரை மதுவை அனைவரும் தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார். பொதுவாக இந்த மதுவினால் குடும்பங்களில் பெண்களுக்கு பல்வேறு இன்னல்கள் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த மதுவிற்கு மனிதன் அடிமையாகப்பட்டு தன் குடும்பத்திற்கு சரியான ஊதியத்தையும் உழைப்பையும், ஏன் ஒரு சரியான ஒரு மனிதனாக கூட வாழ முடியாத ஒரு சூழலை இந்த மனிதன் இந்த மதுவுக்கு அடிமையாகின்றான். இதன் மூலம் குடும்ப வன்முறைக்கு அதிகமான ஒரு காரணமாக உள்ளது. மதுவினால் வேலைக்கு சரியாக போக முடியாத ஒரு சூழலும், ஒரு பணியாற்ற முடியாத ஒரு சூழலும் ஏற்படுகிறது. இதனால் வேலை இழக்கும் நிலையும் ஏற்படுகிறது. இந்த மதுவினால் பல்வேறு மன அழுத்தங்கள், தேவையற்ற உரையாடல்கள், சண்டைகள், தவிர்க்க முடியாத சங்கடங்கள், தன் சுயநிலைவின்றி வன்முறைக்கு ஏற்ற சூழல்களை இந்த மது ஏற்படுத்துகிறது. ஆக இந்த மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஒரு சமூக சூழ்நிலையை சீர்கெடுக்க வைக்கின்றது. இதை உணர்ந்து பெண்கள் ஆந்திராவில் மதுவுக்கு எதிர்ப்பான ஒரு அறவழி போராட்டத்தை தொடங்கினார்கள். இந்த மதுவின் பாதிப்புக்கு பெண்கள் அதிகமாக இருந்ததனால் அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. இந்த மதுவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் முற்றிலுமாக அவருடைய குடும்ப சூழ்நிலை மாறி போயிருந்தது. பல்வேறு சண்டைகள், மன வருத்தங்கள், பொருளாதார ரீதியாக பாதிப்புகள், தன் உடல்நலம் கெடுதல், கெட்ட சவகாசங்கள் ஏற்படுத்துதல், ஒட்டுமொத்த குடும்பத்துடன் நன்மதிப்பையும் இழப்பதற்கு இந்த மது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது. ஆக இந்த மதுவிற்கு எதிரான ஒரு போராட்டத்தில் பெண்கள் அமைப்புகள் அந்த போராட்டத்தை தொடங்கி பின்னால் அப்போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அனைவரும் சேர்ந்து ஒரு அறவழியில் ஒரு போராடும் ஒரு இயக்கமாக மாற்றினார்கள். இதன் மூலம் ஒரு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். அனைத்து அரசியல் கட்சிகளும் காலப்போக்கில் அதற்கு அத்தகைய அமைப்பிற்கு ஆதரவளித்தார்கள். மதுவை ஒரு தீமையான ஒரு அமைப்பாக கருதி இத்தகைய அமைப்பிற்கு மக்கள் ஆதரவளித்தார்கள். ஒரு அமைதி வழியான ஒரு போராட்டம், உண்ணாவிரதம், தெருமுனை பிரச்சாரங்கள் மூலம் இந்த அமைப்புகள் வெற்றி பெற்று காலப்போக்கில் அரசாங்கம் பல்வேறு வழிமுறைகளையும் ஏற்படுத்தி அதற்கு ஒரு முடிவும் ஏற்படுத்தப்பட்டது. இதே போன்று இன்னொரு இயக்கம் இந்தியாவில், ஜன லோக்பால் மசோதா. இது ஒரு ஊழல் தடுப்பதற்கான ஒரு இயக்கமாக 2011 ஏற்படுத்தப்பட்டது. ஆட்சி செய்பவர்கள், அரசியல்வாதிகள், இப்படி கீழ்மட்டத்திலிருந்து உயர்மட்டத்தில் வரையும் பல்வேறு ஊழல்கள் இந்தியாவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெளிப்பட்டது. அதற்காக செய்திகளிலும்
பத்திரிகைகளிலும் இவையெல்லாம் வெளிவந்து ஊழலுக்கு எதிரான ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும், இது காலத்தினுடைய கட்டாயம் என்ற வகையில் இந்த ஊழலுக்கு எதிரான சட்டம் முதலில் கொண்டு வருவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டது. ஊழல் பொதுமக்களின் பணத்தை கையாடுதல், அரசியல்வாதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் மக்களால் நேரடியாகவும் மறைமுகமாக தண்டிக்கப்படுகிறார்கள். ஆக ஒரு தேர்தல் ஆணையம் போன்ற ஒரு தன்னிச்சையான ஒரு சுதந்திரமான அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலம் இந்த ஊழலை ஒழிப்பதற்கான ஒரு மசோதாவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் டிசம்பர் 27, 2011 லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா மசோதா முதலில் நிறைவேற்றப்பட்டது. பெரும்பாலும் லோக்பால் என்ற சொல் லட்சுமி மால் சிங்வி என்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரால் முதலில் இந்த லோக்பால் என்ற வார்த்தை உருவாக்கப்பட்டது. லோக் என்றால் மக்கள், பலா என்றால் மக்களை காப்பவர்கள் என்ற பொருள்படும் இந்த வார்த்தை முதலில் கொண்டு வரப்பட்டு அதுவே காலப்போக்கில் ஒரு சட்டமாக்குவதற்கு இது வழிவகை செய்தது. இந்த லோக்பால் வருவதற்கு முன்பால் 1966 மொரார்ஜி தேசாய் தலைமையில் அன்றைய பாரத பிரதமராக இருந்த அந்த காலகட்டத்தில் நிர்வாக சீர்திருத்தம் கமிஷன் கொண்டு வரப்பட்டது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி. இந்த கமிட்டியில் பல்வேறு ஊழலுக்கு ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கும் பொழுதுதான் ஆட்சியாளருக்கும் அரசாங்கத்திற்கும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தப்படும், அல்லது மக்கள் மத்தியில் அரசுக்கும் அந்த ஆட்சியாளருக்கும் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் என்பதை சுட்டிக்காட்டி லோக்சபா மற்றும் லோக் ஆயுக்தா என்ற பெயரில் சிறப்புமிக்க அதிகாரம் மிக்க ஒரு அமைப்பை உருவாக்கப்பட வேண்டும் என்று மொரார்ஜி தேசாய் தலைமையிலேயே அன்றைய காலகட்டத்தில் நிர்வாக சீர்திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டது. ஆயுக்தா என்ற இரு அமைப்புகள் உருவாக்கப்பட்டது. இதன் தலைவர் மற்றும் அதிகபட்சமாக 8 உறுப்பினர்கள் கொண்ட உறுப்பினர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். இதில் பாதி பேர் நீதித்துறை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்த லோக்பால் உறுப்பினர்கள் 50% பட்டியல் இனத்தவர்கள், பிற்படுத்த வகுப்பினர்கள் மற்றும் மகளிர்களாக இருப்பார்கள். இதில் பிரதமர், மக்களவை தலைவர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், இந்திய தலைமை நீதிபதி அல்லது இந்திய தலைமை நீதிபதி நியமனம் செய்யும் உச்ச நீதிமன்ற நீதிபதியில் இவர்களில் பரிந்துரையின் அடிப்படையில் நமது குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படுவார். லோக்பால் விசாரணை வரம்பில் பிரதமர், விசாரணை வரம்புக்குள் அரசு ஊழியர்கள் அனைவரும் வருவார்கள். அதே போன்று ஒரு ஆண்டுக்கு 10 லட்சத்திற்கு மேல் இந்திய நாட்டில் உள்ளவர்கள் நேரடியாகவோ நன்கொடை மூலமாகவோ பணம் பெறுபவர்கள் லோக்பால் விசாரணைக்கு வரம்புக்குள் கொண்டு வரப்படுவார்கள். ஆக நேர்மை, நாணயம் மிக்க ஊழியர்களின் உரிய பாதுகாப்பாக இந்த அமைப்பு விளங்கியது. லோக்பால் பரிந்துரைக்கு விசாரணைகளில் சிபிஐ புலனாய்வு அமைப்பு விசாரிக்கும் பொழுது லோக்பாலுக்கு மேற்பார்வையிட அதிகாரம் உண்டு. இந்த அமைப்பை அண்ணா ஹசாரே என்ற மூத்த சமூக ஆர்வலர் ஏப்ரல் 5 2011 டெல்லியில் இப்போராட்டத்தை ஆரம்பித்து அரசுக்கு பல்வேறு வகையான நெருக்கடிகள் ஏற்படுத்தப்பட்டு பொதுமக்கள் அணி அணியாக திரளாக வந்து அதில் கலந்து கொண்டு இது 2வது ஒரு சுதந்திர போராட்டம் என்ற அளவில் பத்திரிகைகள் அதை சுட்டிக்காட்டினார்கள். அந்த வகையில் அன்றைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதே போன்று 2012 நிர்பயா இயக்கம்,
இரவு பணி முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லும் பொழுது தில்லியில் வன்புணர்வு பலாத்காரத்தால் அப்பெண் பாதிக்கப்பட்டு அந்த பெண்ணுடைய முதல் குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் அதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர்களையும் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு முதலில் தில்லி அரசு அவர்களை பாதுகாப்பு வலயத்தில் கொண்டு வரப்பட்டது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு இந்த நிர்பயா பெண் மூலமாக குரல் இந்தியா முழுக்க மட்டுமல்ல உலக அளவிலும் அதற்கு ஆதரவு அளிக்கப்பட்டது. பெண்களுக்கு நடக்கப்படும் அநீதியங்கள், இது போன்ற பலாத்கார நிகழ்வுகள் இனி ஏற்படக்கூடாது என்பதற்காக அன்றைய அரசு அந்த பாதிக்கப்பட்ட புகைப்படத்தை கூட பத்திரிகையில் வெளியிட அனுமதி மறுத்தது. அந்த குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்து முறையான விசாரணை ஏற்படுத்தப்பட்டு அதில் சிறார் வயசு உள்ள ஒருவரும் அதில் ஈடுபட்டார்கள் என்பதை இந்த நிர்பயா பெண்ணின் உடைய இறப்பானது மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. அந்த நிர்பயா பெயரிலேயே நிர்பயா சமோரா பாரம்பரிய நடனம் 2013 தொடங்கப்பட்டு பெண்களுடைய வருத்தங்களையும் கஷ்டங்களையும் பெண்களுக்கு நடைபெறுகின்ற அநீதிகளையும் குற்றங்களையும் எல்லோருக்கும் தெரியப்படுத்தும் வகையில் ஒரு கலையின் அடிப்படையில் அதை அறிவுறுத்தும் ஒரு அமைப்பாக மாற்றினார்கள். ஆக இத்தகைய அமைப்பானது ஒரு காந்திய வழியில் ஒரு பெண்களுக்கான உரிமையை மீண்டும் வலியுறுத்தும் இயக்கமாக மாற்றப்பட்டது. டெல்லியில் அனைத்து பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் மாணவர்கள் ஒன்றாக திரண்டு இந்த நிர்பயா வழக்கில் ஏதாவது ஏற்படுமானால் தொய்வு ஏற்படக்கூடாது, மீண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பை வலியுறுத்தும் விதமாக இந்த நிர்பயா இயக்கம் இந்தியா முழுமைக்கும் எதிரொலிக்க தொடங்கியது. அதன் அடிப்படையிலேயே இந்த நிர்பயா இயக்கத்தினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வழக்கு மிக விரைவாக நடைபெற்று அதில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டனைகள் வலியுறுத்தப்பட்டது. தேசிய மகளிர் ஆணையத்துடைய புதிய கட்டடத்துக்கு நிர்பயா என்ற பெயரும் வைக்கப்பட்டது. இந்த நிர்பயா இயக்கத்தின் மூலமாக வேண்டுகோளுக்கு இணங்க பெண்கள் கூடும் இடங்கள், பெண்கள் பயணிக்கின்ற விமானம், ரயில் போக்குவரத்து போன்ற இடங்களில் கேமராக்கள் வைக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அவருடைய பாதுகாப்புகள் உறுதி செய்யப்பட்டது. இவையெல்லாம் இந்த இயக்கத்தினுடைய அறப்போராட்டத்தின் விளைவாக பல்வேறு புதிய சட்டங்களை இந்த பெண்களுக்கு பாதுகாக்கும் வகையில் இத்தகைய அமைப்பின் மூலமாக அரசுக்கு வெளிப்படுத்தி புதிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை அரசும் ஏற்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தியது. ஆக இது போன்ற நிகழ்வுகள் எங்கு நடந்தாலும் அதற்கு தகுந்த சட்டத்தின் வாயிலாக தண்டனைகளும் பெரும்பாலும் இதோடைய தாக்கமானது பெண்களுக்கான காவல்துறை தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்டது.
ஆலோசனை மையங்கள் உருவாக்கப்பட்டது. அதே போன்று இலவச தொலைபேசி எண் வழங்கப்பட்டது. பணிபுரியும் சூழல்களில் இத்தகைய ஏதாவது நடைபெறுவதென்றால் அது அரசுக்கு தெரியப்படுத்தும் வகையில் அறிவுறுத்தப்பட்டது. ஆக நிர்பயா இந்த பெண்ணின் இறப்பானது ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவியாக இருந்தாலும் தன்னுடைய இரவு நேர பணியின் முடித்து விட்டு வரும்பொழுது தனக்கு நேர்ந்த கொடுமைகளை மிக அரசுக்கு முதல் தகவல் அறிக்கையில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அறிக்கையை மையப்படுத்தி அரசு அந்த வழக்கை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் முடிக்கப்பட்டு தகுந்த ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் பின்னால் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு கொள்கையையும் பல்வேறு திட்டங்களையும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நிர்பயா திட்டத்தின் அடிப்படையில் நிதிகள் ஒதுக்கப்பட்டது. ஆக இத்தகைய போராட்டங்கள் அனைத்தும் ஒரு அமைதி வழியான ஒரு காந்திய சிந்தனையை இதே அமைப்பானது உலக மத்தியில் அமைதிவாதம், அதாவது அமைதிவாதம் என்பது பிளாட்டிசம், அதாவது லத்தீன் வார்த்தையாகும். இது காந்தியினுடைய சிந்தனையினுடைய தாக்கத்தால் ஏற்படுத்தப்பட்டது. அவருடைய அணுகுமுறைகள் ஒவ்வொரு பிரச்சனையையும் அவர்கள் கையாண்ட விதம், அதில் பதற்றத்தை திணிக்காமல் அமைதியை மையப்படுத்தி அந்த அமைதியின் மூலமாக நல்ல பல கருத்துக்களை வடிவம் பெற்று இந்த மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் ஒரு சரியான பாதையின் மூலமாக நல்ல ஒரு முடிவை ஏற்படுத்துவதாகும் அடிப்படையில் இந்த அமைதிவாதம் தொடங்கப்பட்டது. பெரும்பாலும் அமைதி காத்தல், சமாதானப்படுத்தல், போர் எதிர்ப்பு அமைதி காக்கும் இயக்கமாக மாற்றப்பட்டது. காலப்போக்கில் இந்த நடைமுறை வாழ்க்கையில் பல்வேறு நாடுகளுக்கு உண்டான எல்லை பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது உள்நாட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது பன்னாட்டு உறவுகளில் பிரச்சனையாக வரட்டும், பல்வேறு இடங்களில் ராணுவ நடவடிக்கையின் மூலமாக அல்லது கலவரங்கள் மூலமாக அல்லது தீவிரவாதம், பயங்கரவாதம் போன்ற அடிப்படையில் தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த அமைதிவாதம் என்பது அமைதியை காப்பது மட்டுமல்ல, இருசாரா மக்களையும் சமாதானப்படுத்துவது, இரு நாடுகளுக்கு ஒரு போர் பதற்றத்தையும் ஒரு போர் ஏற்படும் சூழலையும் அல்லது போர் ஏற்பட்டால் அதன் விளைவுகளையும் அந்த மக்களை பாதுகாப்பதும் அந்த மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதும் ஒரு உயிரினத்தின் மீது அக்கறை கொள்வதும் இதற்காக ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டது. அதன் மூலம்தான் மனித உரிமை ஆர்வலர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். இந்த அமைதிவாதத்தை மாண்டெஸ்கியூ என்ற ஒரு சிந்தனையாளர் இதை அதிகமாக விவாதிக்கின்றார். இன்றைய கால வளர்ச்சியில் பல்வேறு தொழில்நுட்பங்கள் வந்திருந்தாலும் அரசு பல்வேறு நடைமுறைகளை பயன்படுத்தியிருந்தாலும் ஆட்சி முறை மாற்றங்களாலும் ஏன் ஒவ்வொரு நாட்டுக்கும் தனி கொள்கைகளை பயன்படுத்தியிருந்தாலும் ஆனால் இந்த அமைதிவாதத்தை எந்த அரசு எந்த நாடு முழுமையாக கைப்பற்றுகிறது, கைப்பற்றி கடைபிடிக்கிறது, மக்களுடன் சேர்ந்து வாழ துடிக்கின்றது போன்ற அடிப்படையில் தான் இந்த அமைதிவாதம் வெற்றி பெறும். ஆக உலக மக்கள் ஒரு சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும்.
அந்த சமத்துவத்தின் மூலம்தான் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்த முடியும். ஆக மக்கள் மத்தியில் இனத்தாலும் மொழியாலும் மதத்தாலும் ஏன் சமூக பொருளாதாரத்தின் வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் என்ற அடிப்படையிலும் கூட சிலவித பிரிவினைகள் இருந்தாலும், பற்பல சூழல்கள் இருந்தாலும், உலக மக்கள் மத்தியில் ஒரு சமத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும். அதை கடைபிடிப்பதற்கான உலக தலைவர்கள் முன்னெடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும் பொழுதுதான் நம்முடைய கோபதாபங்கள், வருத்தங்கள், வேதனைகள் எல்லாம் ஒரு சண்டை சச்சரவாக, அதாவது பழிவாங்கும் உணர்வு இல்லாமல் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அப்படி சமத்துவத்தை ஏற்படுத்துவதன் மூலமா தான் ஒரு சகோதரத்துவத்தை உலக மத்தியிலும் பரப்ப முடியும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு அமைதியான ஒரு தீர்வு காணுதல் வேண்டும். அதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும். அதை ஏற்படுத்துவதற்கான அமைப்புகள் உருவாக வேண்டும். அந்த அமைப்புகள் அதற்கான தன்னுடைய பங்கினை அறவழியில் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஆக அத்தகைய அமைப்புகள் தான் ஒரு போராட்டத்தை சமாதானத்தின் அடிப்படையில் ஒரு அமைதியான முறையில் தங்களுடைய கருத்துக்களை அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆக உலகில் எத்தனையோ போராட்டங்கள், முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், ஏன் மூன்றாம் உலகப் போர் வரும் என்ற ஒரு சூழல் கூட இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எந்த ஒரு சூழலாக இருந்துக்கும் அந்த சூழலுக்கு கடைசியில் பேச்சுவார்த்தையின் மூலம்தான், ஒரு அமைதியான வழியின் மூலம்தான், ஒரு காந்திய சிந்தனையினுடைய போக்கின் அடிப்படையில் தான் ஒரு முழுமையான ஒரு தீர்வு காண வேண்டும். ஒரு காந்திய சிந்தனையின் மூலம்தான் உலக மத்தியில் அனைவராலும் திரும்பி பார்க்கப்பட்டது. தன்னை வற்புறுத்தி கொண்டு, உண்மையை தூக்கி பிடித்துக் கொண்டு, உரத்த குரலுடன் நேர்மையாக தன் கருத்துக்களை எளிமையாக அரசுக்கும் மக்களுக்கும் தெளிவுபடுத்தி மக்களை தன் அன்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சத்தியாகிரகம் விளங்குகிறது. நம்முடைய சுதந்திர போராட்டத்தினுடைய மிக முக்கியமான வெற்றியாக இன்றைய தேசிய தலைவர், இந்திய தேசிய தலைவராக காந்தியை நாம் ஏன் கொண்டாடுகின்றோம் என்றால், அவருடைய சிந்தனையும் அவருடைய போக்கும் அவர் கையாண்ட முறைகளும், அந்த முறையானது ஒரு அமைதி வழிக்கான ஒரு பாதையாக அமைந்துள்ளது. ஆக பிற்காலத்தில் இந்த சமூகம் அனைவரும் சேர்ந்து வாழ வேண்டும், எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் காந்திய சிந்தனை, இந்த காந்திய சிந்தனைகள் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம்தான் ஒரு தீர்வு காண முடியும். அது ஒரு மத்திய மாநில பிரச்சனைகளா இருக்கட்டும், அல்லது பன்னாட்டு உறவுகளா இருக்கட்டும், அல்ல வல்லரசு நாடுகளா இருக்கக்கூடிய சூழலா இருக்கட்டும், இவற்றுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருப்பது இந்த அறப்போராட்டத்தினுடைய வழியாக. பெரும்பாலும் போர், வன்முறை போன்றவற்றுக்கு எதிர்ப்பு கொள்கையாக அத்தகைய வழிமுறைகளை வரும் தலைமுறைகளுக்கு வலியுறுத்தக்கூடாது. வரும் தலைமுறைகளை ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமுதாயமாக படைக்க வேண்டும். அவருடைய சிந்தனைகள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் அவர்கள் ஒரு உணர்ச்சியின் அடிப்படையிலோ, ஒரு கோபத்தின் அடிப்படையிலோ, அல்லது பழிவாங்கும் அடிப்படையிலோ இந்த போராட்டங்களை முன்னெடுக்க கூடாது.
அப்படி முன்னெடுக்கும் பொழுதுதான் உலக நாடுகளில் பல்வேறு வன்முறைகள், பயங்கரவாதம், தீவிரவாதம், அரசுக்கு எதிர்ப்பான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல்கள் அல்லது மனித இனத்துக்கு படுகொலை செய்யக்கூடிய அரசுக்கு கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையில் பல்வேறு இன்னல்களுக்கு ஏற்படுகிறது. ஆக இத்தகைய சூழல்களை நாம் மாற்றுவதற்கு இந்த அமைதிவாதம் ஒரு வழியாக இருப்பதற்கு அடிப்படையில் அந்த காந்தியவாதம் தான் செயல்படுகிறது. ஆக இந்த காந்தியவாதத்தால் அமெரிக்காவில் மார்ட்டின் லூதர், தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா, இப்படி பல தலைவர்கள், இன்றும் பல அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், ஒரு மக்களுக்கும் ஒரு ஆட்சியாளருக்கும், ஒரு மக்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும், ஏன் மக்களுக்கும் உள்ள பிரச்சனைகளா இருக்கட்டும், அது உள்ளூர் பிரச்சனை இருக்கலாம், ஒரு மாநில பிரச்சனை இருக்கலாம், அல்லது ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், ஒரு மாநிலத்துக்கு ஒரு மத்திய அரசுக்கு உள்ள பிரச்சனை இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் எல்லை பிரச்சனையா இருக்கலாம், அல்லது பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம். இது மாதிரி பல்வேறு நிலைகளில் அப்பாற்பட்டு இருக்கின்ற ஒவ்வொரு சூழலுக்கும் இன்று ஒரு அமைதிவாதம் தேவைப்படுகிறது. இந்த அமைதிவாதம் மக்களை பண்படுத்துவது மட்டுமல்ல, மக்களுடைய அறிவை பயன்படுத்தி நல்லதொரு முடிவை ஏற்படுத்தி அரசாங்கத்தை வலிமைப்படுத்துவதற்கும், மக்கள் ஒன்றாக சேர்ந்து தன்னுடைய கருத்துக்களை வலிமைப்படுத்தி செலுத்துவதற்கும் வலு சேர்க்கும் ஒரு அமைப்பாக, இயக்கமாக, ஒரு போராட்டம் குணம் கொண்ட ஒரு மனிதர்களாக இன்றைய சமுதாயம் படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த போராட்டம் என்பது அகிம்சைவாதம் ஒரு போராட்டம். இந்த அகிம்சைவாத போராட்டம் என்பது ரத்தத்தை சிந்தாமல், கோபப்படாமல், பழிவாங்கும் எண்ண உணர்வு ஏற்படாமல் இந்த அடிப்படையில் செயல்படுகிறது. இதை வாழ்ந்தும் நடத்தியும் அதில் பல இன்னல்களுக்கு தன்னை வலுப்படுத்தி வலிமை சேர்க்கும் விதமாகவும் இந்த அமைப்பை தூக்கி பிடித்து நிறுத்தும் ஒரு தலைமைத்துவம் மிக்க காந்தி வர தலைமுறைக்கும் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இதன் மூலம் தான் எழுத்துகளில், செயல்பாடுகளில், தன்னுடைய பேச்சுகளில் அத்தனை இடங்களிலும் காந்தியவாதத்தை, ஒரு அறப்பழி போராட்டத்தை, ஒரு அறவழி பாதையை முழுமையாக செய்திருக்கிறார்கள். அந்த போராட்டம் தான் இந்தியாவை இன்றும் உச்ச நிலையில் வைப்பதற்கு மகாத்மா காந்தியினுடைய சிந்தனைகள் இன்றளவுக்கும் போற்றப்படுகிறது, பேசப்படுகிறது. உலகத் தலைவர் அனைவரும் வரும் பொழுது அண்ணல் இருந்த குஜராத் போர்பந்தருக்கும் ராஜ்காட்டில் உள்ள அவருடைய நினைவிடத்திற்கும் மரியாதை செலுத்துகிறார்கள். அவருடைய சிந்தனை, அவருடைய செயல்பாடு, அந்த காந்தியவாதத்தினுடைய பிரதிபலிப்பு தான் நம்ம இந்திய மக்களிடம் இன்றும் அமைதியை நாடிய ஒரு பயணம். ஆக இந்த போராட்டமானது இது உலக மத்தியிலும் பரவ வேண்டும், ஒரு புதிய சித்தாந்தத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற தொழில்நுட்ப காலத்திலும், ஒரு பரபரப்பு மிக்க ஒரு காலத்திலும் மக்களிடத்தில் கோபத்தை குறைத்துக் கொண்டு நம்மிடம் அறியாமை அகற்றி ஒவ்வொரு விஷயங்களிலும் அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு இத்தகைய அமைப்பை வலுப்படுத்த வேண்டும். நமது வாழும் காலத்தில் மட்டுமல்ல, நமக்கு பின்னால் வருகிற பல்வேறு தலைமுறைகளுக்கும் இத்தகைய கருத்துக்களை நாம் வலியுறுத்த வேண்டும். அதனால்தான் அதை இந்த அமைதிவாதம், காந்தியவாதம்
இத்தகைய இயக்கங்களை உங்களுக்கு ஒரு பாடத்திட்டமாக வைத்திருக்கிறார்கள். இதை படிக்கும் பொழுது நமக்கு அத்தகைய கருத்துக்களும் செயல்முறைகளும் ஒரு மதிப்பெண்களை தாண்டி ஒரு வழிகாட்டுதலாகவே உள்ளது. எனவே இத்தகைய பாடத்திட்டத்தில் மகாத்மா காந்தி அதை தொடங்கி வெற்றி பெற்று நாட்டிற்கு சுதந்திரம் வழங்கினார்கள் என்ற அளவில் மட்டுமல்ல, அதையும் தாண்டி இந்தியாவில் இப்படி ஒரு இயக்கங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற பல்வேறு அமைப்புகள் மூலம் நடைபெற்ற போராட்டங்களின் மூலம் எத்தகைய நன்மைகளை கிடைத்தது, அதன் மூலம் உலக மத்தியில் அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் எத்தகைய பெருமையை வழங்கியது என்பதுதான் இந்த பாடத்துடைய சாராம்சம். எனவே இந்த பாடத்தை நீங்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு இவற்றிலிருந்து வரும் கேள்விகளுக்கு நம்ம எளிமையாக பதிலை அளிக்க முடியும். நடைமுறை வாழ்க்கையில் இந்த அமைதிவாதம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாம் ஆட்சியாளரிடத்திலும் என் வாழ்வியல் முறைகளிலும் இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த கருத்தை இந்த பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறார். ஆக நமக்கு இந்த பாடத்தின் வாயிலாக நமக்கு இதுவரை இந்த பாடத்தை ஒவ்வொரு இயக்கங்களும் எப்படி இந்த வன்முறையற்ற இயக்கங்களாக மாறி இருக்கிறது, அது ஒரு பூமிதான இயக்கமாக இருக்கட்டும், அல்லது ஒரு புதிய விவசாயிகள் இயக்கமாக இருக்கட்டும், அல்லது ஒரு சிப்கோ இயக்கம் மாதிரி ஒரு இயக்கத்தில் ஒரு பெண்கள் மிகப்பெரிய அளவில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று மற்ற இயக்கங்களாக சொல்லப்படுகின்ற நமது அமைதி பள்ளத்தாக்கு இயக்கமாக இருக்கட்டும், நர்மதா பச்சாவா ஆந்தோலன் திட்டமாக இருக்கட்டும், இவையெல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாடமாக, அதுவும் இந்த மதுவிலக்கு இயக்கம் என்பது ஆந்திராவில் மிகப்பெரிய ஒரு இயக்கமாக, அதுவும் காந்திய சிந்தனைகளை முழுமையாக உள்ளடக்கிய ஒரு இயக்கமாக இருந்தது. ஆக இந்த இயக்கத்தின் வாயிலாக நமக்கு அறிவுறுத்தது என்னவென்றால், எந்த காலகட்டத்திலும் எந்த சூழலும் நமக்கு அது ஊழலாக இருக்கட்டும், அரசு அதிகாரிகள் இருக்கட்டும், ஆட்சியாளர் இருக்கட்டும், அவருடைய மத்தியில் ஒரு அமைதிக்கான ஒரு வழிபோக்காக, ஒரு பாதையாக தன்னுடைய கருத்துக்களை நியாயமாக அமைதியான முறையில் தன்னுடைய அனைவராலும் சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சமூகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் நல்ல பல கருத்துக்களை கூறுவதற்கு காந்திய சிந்தனைகள் எக்காலகட்டத்திலும் உதவும் என்பதற்கு இந்த பாடம் உங்களுக்கு வழித்தோன்றலாக இருக்கின்றது. எனவே இந்த பாடங்களை படிக்கும்போது பல்வேறு வரலாற்று செய்திகளையும் அதற்கூட இருக்கின்ற ஒவ்வொரு போராட்டங்களின் முடிவுகளையும் நாம் கற்கும் பொழுது இதிலிருந்து இந்த அடுத்த தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டிய பல்வேறு சிந்தனைகள் நம்மிடத்திலிருந்து பெற இருக்கின்றது. இதை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் உள்ள கேள்விகள் கேட்கும் பொழுது உங்களால் எளிமையாகவும் பதில் சொல்ல முடியும். எனவே இத்தகைய பாடங்களை நீங்கள் முழுமையாக உள்வாங்குங்கள். அதில் உள்ள விஷயங்களை வரிசைப்படுத்தி எழுதுங்கள். அதில் உள்ள கேள்விகள் உங்களுக்கு எழுவாக இருக்கும். எனவே இந்த பாடப்பகுதியானது ஒரு காலத்தின் அடிப்படையில் நமக்கு ஒரு அமைதிவாதத்தையும் ஒரு காந்தியவாதத்தையும் மீண்டும் வலியுறுத்தும் விதமாக இருக்கின்றது. இதை நீங்கள் முழுமையாக ஒரு அகிம்ச போராட்டமாக அல்லது ஒரு கருத்து உருவாக்கம் பெற்ற ஒரு செயல்முறையாக அல்லது ஒரு வழிகாட்டுதலாக இந்த பாடத்தங்களை முழுமையாக படிக்கும் பொழுது உணர்வீர்கள். இதிலிருந்து நல்ல கேள்விகள் கேட்கப்படும் போது அதுக்கான பதில்களை உங்களால் உண்மையாக எழுதவும் முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அத்தகைய பாடமானது இந்த பாடம். எனவே மீண்டும் ஒரு அடுத்த வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.